வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜனவரி 19ஆம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். கிபி 379ஆம் ஆண்டில் பேரரசர் கிராத்தியான் ரோமப் பேரரசின் கிழக்கு மாகாணங்களுக்கு பொறுப்பாக பிளாவியஸ் தியோடிசியஸை நியமித்தார். கிபி 1419ஆம் ஆண்டில் நூற்றாண்டு போரில் நார்மண்டியை கைப்பற்றிய இங்கிலாந்தின் 5ஆம் ஹென்ரியிடம் பிரான்சின் ரோவன் நகரம் சரணடைந்தது. 1511ஆம் ஆண்டில் இத்தாலியின் மிரண்டோலா கோட்டையை பிரான்சின் படைகள் கைப்பற்றின. 1661ஆம் ஆண்டில் பிரித்தானிய காப்பாளர் ஆலிவர் கிராம்வெல்லை கொலை செய்ய திட்டம் தீட்டிய தாமஸ் வென்னர் என்பவர் லண்டனில் தூக்கில் இடப்பட்டார். 1764ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது அஞ்சல் குண்டுவெடிப்பு டென்மார்க் இராணுவ தலைவர் போல்சனை படுகாயப்படுத்தியது. 1788ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் இருந்து கைதிகளை ஏற்றி வந்த இரண்டாவது கப்பல் நியூ சவுத் வேல்ஸின் பொட்டனி விரிகுடாவை சேர்ந்தது. 1795ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் பத்தாவிய குடியரசு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இடஸ் குடியரசு முடிவுக்கு வந்தது. 1806ஆம் ஆண்டில் நன்னம்பிக்கை முனையை பிரித்தானியா பிடித்து கொண்டது. 1817ஆம் ஆண்டில் சிலி மற்றும் பெரு நாடுகளை விடுதலை செய்ய ஜோஸ் டே சான் மார்டின் தலைமையில் 5420 போர் வீரர்கள் கொண்ட படை அர்ஜென்டினாவிலிருந்து ஆண்டஸை கடந்தது. 1818ஆம் ஆண்டில் பிரெஞ்சு இயற்பியலாளர் அகஸ்டின் பிரானெல் முனைவுற்ற ஒளியை பற்றிய விளக்கத்தை அறிவித்தார். 1839ஆம் ஆண்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி ஏமனின் ஏடன் நகரை கைப்பற்றியது. 1861ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்காவிலிருந்து பிரிந்த ஜார்ஜியா, தென் கரோலினா, புளோரிடா, மிசிசிப்பி மற்றும் அலபாமா ஆகிய மாநிலங்களுடன் சேர்ந்து கொண்டது. 1862ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் மில் ஸ்பிரிங்ஸ் சண்டையில் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு தனது முதல் பெரிய தோல்வியை சந்தித்தது. 1871ஆம் ஆண்டில் பாரிஸ் முற்றுகையின் போது புரூசியா புனித குவைண்டின் சமரை வென்றது. 1883ஆம் ஆண்டில் மேலே செல்லும் கம்பி வலை அமைப்பை கொண்ட மின் ஒளி அமைப்பு முதலாக எடிசனால் நியூ ஜெர்சியில் அமைக்கப்பட்டது. 1899ஆம் ஆண்டில் ஆங்கிலோ எகிப்திய சூடான் நாடு அமைக்கப்பட்டது. 1903ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே முதலாவது வானொலி ஒளிபரப்பு ஆரம்பமாயிற்று. 1917ஆம் ஆண்டில் லண்டனில் ஆயுத களஞ்சியம் ஒன்றில் நடந்த வெடி விபத்தில் 73 பேர் கொல்லப்பட்டு 400 பேர் காயம் அடைந்தனர். 1920ஆம் ஆண்டில் அமெரிக்க மேலவையானது அந்நாடு உலக நாடுகள் சங்கத்தில் சேருவதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது. 1927ஆம் ஆண்டில் பிரித்தானிய நாடு சீனாவுக்கு படைகளை அனுப்பி வைத்தது. 1937ஆம் ஆண்டில் அவார்ட் யூஸ்
லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து நியூயார்க் நகரத்திற்கு 7 மணி நேரம் 28 நிமிடங்களில் பறந்து சாதனை புரிந்தார். 1941ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரின் ஒரு பகுதியாக பிரித்தானிய படைகள் இத்தாலி வசமிருந்த எரித்திரியாவை தாக்கின. 1942ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானிய படைகள் பர்மாவை முற்றுகையிட்டன. 1945ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் சோவியத் படைகள் போலந்தில் நாஜிகளின் லோட்சு வதை முகாமில் இருந்து யூத கைதிகளை விடுவித்தன. 1946ஆம் ஆண்டில் ஜப்பானிய போர்க்குற்றவாளிகளை விசாரிப்பதற்கென டக்ளஸ் மகார்த்தர் டோக்கியோவில் தூர கிழக்கிற்கான பன்னாட்டு இராணுவ நீதிமன்றத்தை அமைத்தார். 1966ஆம் ஆண்டில் இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1981ஆம் ஆண்டில் ஈரானில் 14 மாதங்களுக்கு முன்னர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட 52 அமெரிக்கர்களை விடுவிக்க ஐக்கிய அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டன. 1983ஆம் ஆண்டில் ஆப்பிள் நிறுவனத்தின் வரைகலை பயனர் இடைமுகம் மற்றும் சுட்டி உடனான முதலாவது வணிக முறை தனி மேசை கணினி ஆப்பிள் லீசா வெளியிடப்பட்டது. 1983ஆம் ஆண்டில் நாசி போர்க்குற்றவாளி கிளவுஸ் பார்பி பொலிவியாவில் கைது செய்யப்பட்டார். 1986ஆம் ஆண்டில் முதல் கணினி நச்சு நிரலான பிரைன் பரவத் தொடங்கியது. 1991ஆம் ஆண்டில் வளைகுடா போரில் ஈராக் இரண்டாவது ஸ்கட் ஏவுகணையை இஸ்ரேல் மீது ஏவியதில் 15 பேர் காயமடைந்தனர். 1993ஆம் ஆண்டில் செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்தனர். 1993ஆம் ஆண்டில் வேதி ஆயுத உடன்படிக்கை கையொப்பமிடப்பட்டது. 1993ஆம் ஆண்டில் IBM நிறுவனம் 1992ஆம் ஆண்டிற்கான அறிக்கையில் $4.97 பில்லியன் நட்டத்தை அறிவித்தது. இதுவரை அமெரிக்காவில் வேறொரு நிறுவனம் இந்த அளவில் நட்டம் அடைந்தது இல்லை. 1997ஆம் ஆண்டில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் யாசர் அரஃபத் எபிரோன் திரும்பினார். 2006ஆம் ஆண்டில் ஸ்லோவாக்கியாவின் விமானப்படை விமானம் ஹங்கேரியில் வீழ்ந்து நொறுங்கியது. 2006ஆம் ஆண்டில் புளூட்டோவுக்கான முதலாவது நியூ ஹரைசான்ஸ் என்ற விண் உளவியை நாசா விண்ணுக்கு ஏவியது. 2007ஆம் ஆண்டில் இலங்கையின் கிழக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த வாகரையை தாம் கைப்பற்றிவிட்டதாக இலங்கை இராணுவம் அறிவித்தது. மேலும் ஜனவரி 19ஆம் நாளானது மாக்கடோனிய குடியரசின் இயேசுவின் திருமுழுக்கு நாளாகவும் இந்தியாவின் திரிபுரா மாநிலத்தில் கொக்போரோக் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.